அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீண்டும் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் மிரட்டல், உருட்டல், வெருட்டல் என்பவற்றுக்கு துளி கூட ஈரான் அசைந்து கொடுக்கவில்லை, துளி கூட அஞ்சவில்லை என்பதை தொடர்ச்சியான காணொளிகளில் வலியுறுத்தி வருகின்றோம். இறுதியில் அமெரிக்கா பின்வாங்கி இருக்கின்றது. ஈரானின் மன உறுதியும் ஈரானின் உடைய ஓர்மமும் வெற்றியடைந்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். ட்ரம்பினுடைய அடுத்தடுத்த அறிவிப்புகள் அமெரிக்காவின் முற்றுகைக்கு அதிர்ச்சி கொடுத்த ஈரானிய IRGC இராணுவம், இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். காணொளிக்கு செல்வதற்கு முன்பாக ஹார்முஸ் ஜலசந்தி என்பது இன்று உலகில் மிகப்பெரிய அளவில் பேசப்படக்கூடிய சிக்கல் மிக்க பகுதியாக மாறியிருக்கின்றது. இந்த ஹார்முஸ் முடக்கம் என்பது ஈரானினுடைய அதிரடி நடவடிக்கை உலக நாடுகளை மிரள வைத்திருக்கின்றது. இந்த நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தியிலும் ஹார்முஸ் தீவின் மீதும் ஈரானிய கொடியை தாங்கி பறக்கவிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காணொளி பதிவு வெளியாக இருக்கின்றது. ஈரான் கொடியை தாங்கி சிறிய உபகரணத்தில் அவர்கள் பறக்கவிட்டு ஈரான் கொடி அங்கு அசைந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை அந்நாட்டு விமானி மெஹதி கொசைனி அவர் கொண்டு செல்லக்கூடிய காட்சிகள் வெளியாக இருக்கின்றது. எனவே ஹார்முஸ் விவகாரத்தில் ஈரான் அந்த கட்டுப்பாட்டை விட்டு கொடுக்காதென ஈரான் இராணுவம், ஈரான் அரசு மட்டுமல்ல மக்களும் மிகப்பெரிய அளவில் அங்கு குறிப்பிடுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தை இன்றைய தினம் இன்னும் சில மணி நேரங்களில் பாகிஸ்தானில் ஆரம்பமாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் பாகிஸ்தான் செய்திருந்தார்கள். அமெரிக்க துணை ஜனாதிபதி JD வான்ஸ், விட்காஃப் போன்றவர்களுடைய குழுவினரும் செல்வதற்கு தயாராக விமானங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு அனைத்து நடவடிக்கைகளும் செய்யப்பட்டன. ஆனால் இறுதி கணத்தில் அவர்களுடைய பயணம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. பாகிஸ்தான் விடுத்த கோரிக்கை, அமெரிக்கா விடுத்த கோரிக்கை அத்தனைக்கும் ஒரே சொல்லு கிடையாது. நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வர முடியாது. எங்கள் மீதான கடற்படை முற்றுகையை நிறுத்தும் வரை, ஈரானிய துறைமுகங்களை முற்றுகையிடும் அமெரிக்க நடவடிக்கை நிறுத்தப்படும் வரை நாங்கள் ஒருபோதும் பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டோம். நீ வெருட்டினாலும் சரி, மிரட்டினாலும் சரி, மன்றாடினாலும் சரி என்பதை ஈரான் தெளிவாக குறிப்பிட்டு விட்டார்கள். அதிலும் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி நேற்று வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு இறுதி அறிவிப்பில், ஈரானிய துறைமுகங்களை முற்றுகையிடுவது ஒரு போர் குற்றம், எனவே அது போர் நிறுத்தத்தை மீறும் செயற்பாடு, கட்டுப்பாடுகளை முறியடிப்பது எப்படி என்றும், எங்களுடைய நலன்களை பாதுகாப்பது எப்படி என்றும், எங்கள் கப்பல்களை, ஏற்றுமதி கப்பல்களை வெளியே கொண்டு செல்வது எப்படி என்பதும் எங்களுக்கு நன்கு தெரியும். ஆனால் இந்த மிரட்டல்கள் இருக்கும் வரை ஈரான் நீங்கள் என்ன தலைகளாக நின்றாலும் பேச்சுவார்த்தையில் பங்கு பெற்ற மாட்டார்கள் என்று இறுதி செய்தி அமெரிக்காவுக்கு நேரடியாக சொல்லப்படுகின்றது, பாகிஸ்தானுக்கு சொல்லப்படுகின்றது. இறுதி கணம் வரை ஈரானுடைய தூதுக்குழு பாகிஸ்தான் வருவார்கள் என்று தெரிவித்திருந்த ஷபாஸ் ஷெரீப் பாகிஸ்தான் ஜனாதிபதிக்கும் பாகிஸ்தானினுடைய இராணுவ தளபதி ஆசிம் முனிருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி, ட்ரம்புக்கு கூட அதிர்ச்சி தான். ஏனெனில் JD வான்ஸ் தான் புறப்பட போவதாக எல்லாம் குறிப்பிட்ட பின்னர், அமெரிக்க வெளியுறவுத்துறையே ஈரான் பேச்சுவார்த்தை இன்று நடைபெறும் என்று கூறப்பட்ட பின்னர் அமெரிக்காவின் முகத்தில் கரியை பூசி இருக்கின்றது. ஈரான் பேச்சுவார்த்தை கிடையாது, முதலில் முற்றுகையை நீக்கி போர் நிறுத்தத்தை நீ நீட்டித்தால் என்ன, நீட்டிக்காவிட்டால் என்ன, எங்கள் படைகள் தயாராக இருக்கின்றது. அதில் மிக முக்கியமான அங்கு மக்கள் லட்சக்கணக்கில் திரண்டெழுந்து ஈரான் ஆயுத படைகளுக்கு ஆதரவாக அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும், எங்கள் கப்பல்களை கைப்பற்றியது என்று மக்கள் ஒரு பக்கம் போராட ஆரம்பித்து விட்டார்கள். எங்கே ஈரான் அரசாங்கத்துக்கும் இராணுவத்துக்கும் எதிராக போர் நீடித்தால் மக்கள் போராடுவார்கள் என்று இஸ்ரேலும் அமெரிக்காவும் எதிர்பார்த்திருக்க, மக்கள் அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்று போராடி இருக்கின்றார்கள். அது அமெரிக்காவுக்கு பேரிடி என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த நிலையில்தான் புதன்கிழமை இன்று நடைபெறும் பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்ற ஈரான் அறிவிப்பை தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. பாகிஸ்தான், அமெரிக்கா ஏமாற்றம் அடைந்திருக்கின்றார்கள். ஈரானுடைய கிடுக்குப்பிடி நிலைப்பாடு இவர்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் ட்ரம்ப் பாலங்களை தகர்ப்பேன், மின் கட்டுமானங்களை தகர்ப்பேன், உட்கட்டு வழக்கமான புலம்பல், இதைத்தான் ஒரு மாதமாக குறிப்பிட்டு கொண்டே இருக்கின்றார். ட்ரம்பினுடைய பேச்சு ஒரு குழந்தை கூட தற்போது மதிக்காது. இவனும் இவனுடைய பொய்களும் அண்ட புழுகும் என்பதைப் போல வழக்கம் போல தன்னுடைய இறுதி அஸ்திரமாக ஈரானிய உட்கட்டுமானங்கள் தகர்த்து இதுவரை இல்லாத குண்டுகளை ஈரான் மீது போடப் போகின்றேன்
ஈரானை சுடுகாடாக்கப் போகின்றேன், அவர்கள் ஒரு ஒப்பந்தத்திற்கு இன்று வர வேண்டும் என்றெல்லாம் மிரட்டி பார்த்தார். இறுதியில் மிரட்டல் சரிவரவில்லை, தானே காலில் விழுந்து விட்டார். பாகிஸ்தானின் கோரிக்கையின் பேரில் ஈரானுடனான போர் நிறுத்தத்தை அமெரிக்கா காலவரையின்றி நீடிப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதாவது மிகப்பெரிய அளவில் தாக்குவேன் என்று 2 மணி நேரம் முன்பாக குறிப்பிடுகின்றார். நேற்று மாலை நாங்களும் அதை நம்பி மிகப்பெரிய போர் ஏற்பட போகின்றது, மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட போகின்றது என்ற அச்சத்தில் இருக்க, காலையில் எழுந்து பார்த்தால் ட்ரம்பினுடைய போர் நிறுத்தம் நீட்டிக்கப்பட்ட அறிவிப்பு வெளியாகின்றது. எனவே ட்ரம்பினுடைய அறிவிப்புகள் எப்படி இருக்கும் என்பதை பல தடவை குறிப்பிட்டிருக்கின்றோம். இன்றும் அதை நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே இஸ்லாமிய குடியரசின் ஒருங்கிணைந்த முன்மொழிவுக்காக காத்திருக்கும் வேளையில் பாகிஸ்தானின் கோரிக்கையின் பேரில் இந்த முடிவை மேற்கொண்டிருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருப்பதுடன் அமெரிக்க இராணுவம் ஈரானிய துறைமுகங்கள் மீதான தனது முற்றுகையை தொடரும் என்றொரு விடயத்தையும் தெரிவித்திருக்கின்றார். அதாவது தாங்கள் தோல்வியடைந்தாலும் போர் செல்வதற்கு தயாராக இல்லை என்றாலும் அவர் தன்னுடைய அந்த வீராப்பை அல்லது தன்னுடைய வெட்டி பந்தா என்று சொல்வார்கள், வெட்டி வீரத்தை விட்டு கொடுப்பதாக இல்லை, நாங்கள் இருந்தால் முற்றுகையை தொடருவோம், ஈரானை கடுமையாக கண்காணிக்கப் போகின்றோம், ஈரான் மீது பொருளாதார தடைகளை தொடர்ச்சியாக விதிக்கப் போகின்றோம். இன்னும் இவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், 35 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பொருளாதார தடை அமெரிக்கா, ஐரோப்பா, மேற்குலகம் மிகப்பெரிய அளவில் இருந்த நிலையில்தான் ஈரான் அந்த பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் இவ்வளவு தூரம் வளர்ச்சியடைந்திருக்கின்றார்கள். இவ்வளவு தூரம் பாலிஸ்டிக் ஏவுகணைகள், ட்ரோன் உற்பத்திகள், அணு ஆயுதத்தை வரை தயாரிப்பது வரை நெருங்கி இருக்கின்றார்கள். அதைவிட ஈரானுடைய உட்கட்டுமான வளர்ச்சி சொல்ல வேண்டியதில்லை, அதை நாங்கள் இன்னொரு தனி காணொலியாகப்படுவோம். ஈரான் அமெரிக்க பொருளாதார தடைகளாலும் மேற்குலக தடைகளாலும் மிகப்பெரிய வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்றது, ஈரான் மக்கள் மிகப்பெரிய மோசமான நிலையில் இருக்கின்றார்கள் என்றெல்லாம் மேற்குலகம் சொல்வதும் முழுக்க வடிகட்டிய பொய். இதை நாங்கள் இன்னொரு காணொலியில் ஈரானின் உட்கட்டுமானங்கள், அவர்களுடைய கட்டமைப்புகள் குறித்து வீடியோ பதிவுகளுடன் சில காணொலிகளை உங்களுக்கு வெளியிட இருக்கின்றோம். ஈரானில் சென்று வந்திருக்கக்கூடிய அல்லது ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு சில நண்பர்கள் அதை காணொலியாக்கி அனுப்புவதாக சொல்லியிருக்கின்றார்கள். எனவே ஈரான் இவர்களுடைய பொருளாதார தடைகள் ஈரானை பாதிக்கவில்லை, ஈரானை இவர்களுடைய பொருளாதார தடைகள் முடக்கவில்லை என்பதை பார்த்திருக்கின்றோம். எனவே மீண்டும் ஒரு தோல்வியடைந்த ஆயுதத்தை, பொருளாதார தடைகளை இருக்கப் போகின்றோம் என்று அமெரிக்க அதிபர் வழக்கமான பல்லவியை பாடியிருக்கின்றார். அதேபோல் அமெரிக்காவினுடைய முற்றுகை காரணமாக ஈரானுக்கு தினமும் $500 மில்லியன் இழப்பு ஏற்படுகின்றது. ஈரானின் ஒரு கப்பலை கூட வெளியே செல்வதற்கு எங்களுடைய கடற்படை அனுமதிக்கவில்லை. ஈரானின் ஏற்றுமதி இறக்குமதி முற்றாக ஸ்தம்பிதமடைந்திருந்தது என்று நேற்று முன்தினம் ட்ரம்ப் ஒரு விடயத்தை கூறுகின்றார். ஊடகவியலாளர்களையும் மைக்கையும் பார்த்தால் ட்ரம்பை கைப்புள்ளை பிடிக்க முடியாது என்பதைப் போல, ட்ரம்பை பிடிக்க முடியாது, வெற்றி மாபெரும் வெற்றி, நாங்கள் வெற்றி விட்டோம், ஈரான் அழிந்து விட்டது, முடிந்து விட்டது, இதை மனனம் செய்து சிறிய குழந்தைகள் சொல்வதைப் போல இப்போதும் சொல்வதுதான் ட்ரம்பினுடைய, ஜேடி வான்ஸினுடைய, கெக்சாத்தினுடைய, மார்க்கோ ரூபியோடைய வேலை என்று நினைக்கின்றோம். அவ்வாறு ஈரான் முற்றுகையை கடந்து ஒரு துரும்பு கூட நகரவில்லை என்று குறிப்பிட்டிருக்க, அமெரிக்காவினுடைய பொய்களை நேற்று பிரித்தானியாவின் டெலிகிராஃப் ஊடகம் ஆதாரங்களுடன் செய்தியாக வெளியிட்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவின் முற்றுகை ஆரம்பித்த பின்னர் அமெரிக்காவின் முற்றுகையை உடைத்து கொண்டு 26 ஈரானின் பிரமாண்ட கப்பல்கள் தப்பி சென்றிருப்பதாக டெலிகிராம் ஆதாரபூர்வமான செய்திகள் கிடைத்திருப்பதாக அவர்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். உலக கடல்வழி போக்குவரத்தை கண்காணிக்கும் அமைப்புகளினுடைய பூரண கண்காணிப்பு மற்றும் செய்மதி வீடியோ படங்கள், தரவுகள் மையத்தின் உறுதிப்படுத்தப்பட்ட ஆதாரங்களின்படி குறைந்தபட்சம் 26 ஈரானிய கப்பல்கள் அமெரிக்க முற்றுகையை உடைத்து கொண்டு சென்றிருக்கின்றன. அதில் மிக பெரிய அளவில் எண்ணெய், பெட்ரோலியம், எரிவாயு பொருட்கள் ஈரானால் விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றன. அதில் ஈரானிய கடற்படை அதிவேக தாக்குதல் படகுகளும் அந்த கப்பல்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியிடப்படுகின்றது. அதாவது ஈரானுடைய இராணுவ எஸ்கார்ட் கொடுத்து பாதுகாப்பின் அடிப்படையில் அதிவேக தாக்குதல் படகுகள் சுற்றி செல்ல அந்த கப்பல்கள் முற்றுகை உடைத்து கொண்டு சென்றிருக்கின்றன. இது அமெரிக்க முற்றுகைக்கு ஏற்பட்டிருக்கும் தோல்வி என ஈரான் கூறவில்லை. பிரிட்டனினுடைய மிக முக்கியமான டெலிகிராஃப் ஊடகம் என்று செய்தி வெளியிட்டு அமெரிக்க பொய்களை அம்பலப்படுத்தி இருக்கின்றார்கள். அடுத்து, ஈரானுக்கு எதிரான எதிர்கால விரோத நடவடிக்கைகள் ஏதாவது எடுக்கப்பட்டால் தாக்குதல்கள், அதாவது போர் நிறுத்தத்தை நீட்டிப்பதாக தெரிவித்து கொண்டு தாக்குதல்களை அமெரிக்கா மீண்டும் நடத்தினால் இதுவரை இல்லாத அளவுக்கு புதிய ஆயுதங்களை நாங்கள் கையில் எடுக்கப் போகின்றோம், தாக்குதல் வியூகங்களை மாற்றப் போகின்றோம், எதிரிகளுக்கு பேரிழப்பை ஏற்படுத்தும் தாக்குதல் முறையை நடத்தப் போவதாக IRGCயினுடைய விண்வெளிப்படை தளபதி
ஒரு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார். எச்சரிக்கை மட்டுமல்ல, ஏற்கனவே ஈரான் ஏவுகணை பலம் குறைந்து விட்டது, ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் பாரியளவில் அழித்து விட்டோம் என அமெரிக்கா மீண்டும் மீண்டும் இஸ்ரேலும் பொய்களை பரப்பி வரும் சூழ்நிலையில் நேற்றைய தினம் அவர்களுடைய கேவர் சகான் உட்பட கலிபர் உட்பட மிக பிரம்மாண்டமான ஏவுகணைகளை மக்கள் மத்தியில் ஒரு ஊர்வலமாக ஈரான் இராணுவம் எடுத்து சென்றிருக்கின்றார்கள். அதாவது எங்களுடைய ஏவுகணைகள் அப்படியே இருக்கின்றன, இதற்கு மேலதிகமான மேம்படுத்தப்பட்ட ஏவுகணைகளும் நிலக்கீழ் தளங்களில் புதைந்து கிடக்கின்றன என்று கூறி ஏவுகணைகளை எடுத்து செல்கின்றார்கள். அங்குள்ள மக்கள் மிகப்பெரிய ஆரவாரம். ஏவுகணைகளை பார்த்தவுடன் அவர்களுக்கு மகிழ்ச்சியில் ஈரானிய கொடிகளை அசைத்து இராணுவத்திற்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கின்றார்கள். இதை போன்ற ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் எங்கள் நிலக்கீழ் தளங்களில் பத்திரமாக இருக்கின்றன. எதிரி தவறான முடிவுகளை எடுத்தால் அல்லது போர் நிறுத்தம் என கூறிக்கொண்டு எங்கள் மீது ஒரு சிறிய தாக்குதலை நடத்தினால் கூட மிக கடுமையான தாக்குதலை நடத்தப் போகின்றோம் என ஈரான் தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போல பென்டகனினுடைய முன்னாள் தலைவர் ஈரான் இதுவரை பயன்படுத்தாத ஆபத்தான ஆயுதங்கள் ஈரானின் நிலக்கீழ் சுரங்கங்களில் காத்து கிடப்பதாகவும் அந்த ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டால் ஸ்டேல் இதுவரை சந்திக்காத பேரழிவுகளை சந்திக்கும் என்ற எச்சரிக்கையும் விடுத்திருக்கின்றார். இந்த புலனாய்வு அறிக்கைகள் ட்ரம்பிடமும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. அது உபகையான ஆயுதங்களை பயன்படுத்தலாம் போன்ற முழுமையான விவரங்கள் வெளியிடப்பட்டால் அவற்றை ஒரு தனி காணொளியாக உங்களுக்கு நாங்கள் தருவதற்காக காத்திருக்கின்றோம். எனவே IRGC முழு அளவில் தயாராக இருக்கின்றது, மக்கள் தயாராக இருக்கின்றார்கள், ஈரானின் ஏவுகணைகள் தயாராக இருக்கின்றார்கள். இப்படியான ஒரு நிலையில் ஈரான் இருக்க அமெரிக்க இராணுவம் ஆயுத பற்றாக்குறையால் மிகப்பெரிய அளவில் திண்டாடுவதாக அமெரிக்காவுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் மீண்டும் செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். கடந்த 41 நாள் போரில் அமெரிக்கா ஆரம்ப கட்டத்திலேயே மிகப்பெரிய அளவில் அதிநவீன ஏவுகணைகளை பயன்படுத்தி விட்டார்கள். தற்போதுள்ள கையிருப்பில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் புதிய போருக்கு தயாராக இல்லை. புதிய ஆயுதங்கள் குறிப்பாக டொமாஹாக் ஏவுகணைகளை கூட 52% வரை பயன்படுத்தி விட்டார்கள். வெறும் அரைவாசிக்கு மேற்பட்ட ஏவுகணைகள் 40 நாளிலேயே காலியாகிவிட்டன. வெறும் 42% தான் இன்னும் இருக்கின்றது. எனவே ஒரு போர் ஏற்பட்டால் ஈரான் தங்களுடைய ஆயுதங்கள் மூலம் சமாளித்து விடுவார்கள். அமெரிக்காவிடம் அதற்கேற்ற ஆயுதங்களோ ஏவுகணைகளோ கிடையாது. அமெரிக்கா மிகப்பெரிய சிக்கலுக்குள் மாட்டிக்கொள்வார்கள் என இன்று அமெரிக்க பத்திரிகை தெரிவித்துள்ளமையும் ட்ரம்ப் இந்த போர் நிறுத்தத்தை நீட்டிப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் என போரியல் வல்லுநர்கள் பேசிக்கொள்கின்றார்கள். எது எப்படியாக இருப்பினும் போர் நிறுத்தப்பட வேண்டும். ஈரான் மத்திய கிழக்கு லெபனான் கடந்து உலகம் முழுவதும் அமைதியடைய வேண்டும். யுத்தமற்ற மரணமற்ற ஓலங்களற்ற ஒரு அமைதியான உலகம் மலர வேண்டும் என்பதுதான் எங்கள் அனைவருடைய விருப்பமாகவும் இருக்கின்றது. இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். தொடர்ச்சியாக நமது காணொளிகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.